1948ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிக்கு தேர்தல். சென்னை நகரம் ஆந்திராவுக்கே சொந்தம், தமிழ்நாட்டுக்கே சென்னை நகரம் சொந்தம் என்று இரு பெரும் குரலாக ஆர்த்தெழுந்தனர் காங்கிரஸ்காரர்கள். பெரும் தலைவலியாக இருந்த இந்த பிரச்சனையால் பிரதமர் நேரு பதற்றமடைந்தார். காமராஜரோ அமைதியுடன் காணப்பட்டார். சென்னை மாநகராட்சி தேர்தலில் தமிழக காங்கிரசார் போட்டியிட மாட்டார்கள் என்று அறிவித்தார். காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் காமராஜரை அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்துடன் பார்த்தனர். சென்னை நகரம் ஆந்திராவுக்கே சொந்தம் என்பதை நிலைநாட்ட ஆந்திர காங்கிரஸ்காரர்கள் பெரும் அளவில் தேர்தலில் போட்டியிட்டு சென்னையை கைப்பற்றி ஆந்திராவுடன் இணைப்பதே அவர்களது திட்டம். காமராஜர் தமிழ்நாடு எல்லை கமிட்டி அமைத்தார். அதன் மூலம் தமிழ்நாட்டுக்கே சென்னை நகரம் சொந்தம் என்று பிரச்சாரம் செய்து வந்தார். இந்த அமைப்பின் சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். அவர் வெற்றியும் பெற்றார். அதன் மூலம் சென்னை நகரம் தமிழ்நாட்டுடன் இணைக்க தக்க வைத்தார் காமராஜர். தமிழக ஆந்திர காங்கிரஸ் தலைவர்களிடம் நடக்க இருந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததுடன் சென்னை நகரம் தமிழ்நாட்டுடன் இணைக்க உதவிய அவரது சமயோசித திறன் கண்டு பிரதமர் நேரு பிரமித்து போனார்.